ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது காலையில் இந்த செடியை பார்க்க வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு சந்தோஷம். எவ்வளோ அழகாக இருக்குதுங்க, கலர்ஃபுல்லாக பூரா அந்த டேபிள் ரோஸ் அப்படி பூத்து குலுங்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய செடி மொட்டு வச்சுட்டு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு ரோஸுமாங்களா, அந்த இது அவ்வளோ மொட்டு. இது வந்து பன்னீர் ரோஸ். எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த கண்ணில் பார்த்தாலும் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டு, அவ்வளோ செடியில் அவ்வளோ மொட்டுங்க பாருங்க. இது பாருங்க, இது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். இது வருங்க, இது அந்த லைட் பிங்க் கலரில் வரும்னால ஒரு சைடில் வந்து எல்லோ கலரில் பூக்குது, ஒரு சைடில் வந்து லைட் பிங்க் கலரில் பூக்குது. அப்புறம் இங்கே பாருங்க, இதெல்லாம் நம்ம டேபிள் ரோஸ் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து அப்படியே பூத்து குலுங்குது. இதெல்லாம் வந்து பூக்கவே செய்யாது. இந்த டபுள் கலர் ரோஸ்லாம் இது வரைக்கும் அவ்வளோவா பூத்ததே கிடையாது. எல்லாமே பூத்து குலுங்குது. இங்கே ஒரு நாட்டு ரோஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து என்னென்னா, இப்போ பார்க்க எப்படி இருக்கும், நாளைக்கு பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு அழகாக வந்துடும். அப்புறம் இதில் ஒரு ஃபேண்டா கலர் ரோஸ் இருக்குது பாருங்க. இந்த ஃபேண்டா ரோஸ்லாம் இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது. எல்லாமே இந்த வெயில். அதுக்கப்புறம் இன்னொன்று, இதுக்கு வந்து நம்ம வந்து வெங்காயத்தாள் இருக்குல்ல, அது நனைய போட்ட தண்ணியெலாம் ஊற்றுவேன். அதெல்லாம் எப்படி இதுக்கு போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சீக்கிரம் வீடியோ போட்டு விட்றேன். அப்புறம் இங்கே பாருங்க, இந்த 7 days பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது ஆல்ரெடி பூத்துட்டு பூத்து காஞ்சிட்டு. இங்கே ஒரு 7 days ரோஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பூத்து காஞ்சி கிடக்குது. இந்த பட் ரோஸ் மாதிரி இருந்ததில் இதெல்லாம் வந்து இப்படி கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டாவது அதிலேருந்து தளிர் வந்து ரெண்டாவது வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். அது இப்படி கை வைக்கிறதுக்குள்ள எல்லாமே பிஞ்சு வந்துடுது. அவ்வளோ செடி பூத்து கிடக்கு. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய் இருக்குல்ல, ரெண்டாவது அடுத்த ரவுண்டு வந்து பூக்க ஆரம்பிச்சிட்டு, இங்கே காய்க்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். அடுத்த ரவுண்டு ஆல்ரெடி ஒரு 10-14 காய் பறித்தோம்ல, இப்போ ரெண்டாவது ரவுண்டு பூக்க ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வேலை பார்க்காங்கல்ல, அந்த அக்கா வந்து நம்மளுக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க புதுசாக எல்லோ டேபிள் ரோஸ். இது வந்து தனியாக எடுத்து நம்ம வைக்கணும். இது அப்புறம் அங்கே ஒரு செடி இருக்குது பாருங்க, அதுவும் அந்த அக்கா தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கனகாம்பரம் செடி போட்டிருக்கேன். இது நேற்று கொஞ்சம் இந்த காயற்பத்து தேங்காய் நாரை மேலே போட்டேன். அது என்னென்னா செடியெல்லாம் முக்கிட்டு அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு, இது உள்ளெல்லாம் செடி கிடக்கு, அது கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த செடி வளர்ந்த பிறகு போடணும். நான் கொஞ்சம் இந்த வெயிலுக்கு வந்து நம்ம இந்த தேங்காய் நார்னா இருக்குது, இது ஒரு பெரிய பாக்கெட் வாங்கி நேற்று தான் அந்த தேங்காய் நார் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இனிமேல் இது எல்லாத்தையும் மண்ணோடி மிக்ஸ் பண்ணி, ஏன்னா அந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நார் கழுவி இருக்குல்ல, இது போட்டோன்னா அந்த ஈரப்பதம் கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுக்காக இதை ஊற போட்டு வச்சுருக்கேன். நம்ம எல்லா செடிக்கும் எடுத்து வைக்கணும். தொட்டியில் உள்ள செடிலாம் சீக்கிரம் வந்து இந்த வெயிலுக்கு வாடிடுதுல்ல, அதுக்காக நம்ம இன்னும் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன செடி தெரியுமா, ஏலக்காய் செடி வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டேன். ரொம்ப நாள் ஆசை, இது எப்படி இருக்கும். ஏன்னா நான் ஏலக்காய்லாம் போட்டு பார்த்தேன், விதை போட்டு பார்த்தேன், ஒன்றுமே வரல. மீஷோவில் ஆர்டர் போட்டது நான் ஊருக்கு போயிருக்கும்போது வந்துருந்துச்சு. நம்ம அந்த அக்கா வேலை செய்கிறாங்களா, அவங்க பேர் லக்ஷ்மி. அந்த அக்கா லக்ஷ்மி அக்கா எடுத்து வச்சுருந்தாங்க தனியாக தண்ணி ஊற்றி. அதை வந்து இப்போ நேற்று தான் நட்டு வச்சுருக்கேன். ஏலக்காய் காய்க்குதான்னு பார்க்கலாம், ஆசை தான். அப்புறம் மற்ற செடியெலாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வெயிலுக்கு, அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளையில் அப்படியே சுருண்டு போயிடும். இதில் ஒரு குண்டு மல்லி பூத்து கிடக்கு. குண்டு மல்லியும் நிறைய பூக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம வீட்டில். இதெல்லாம் குண்டு மல்லி செடி தான். இப்போ குண்டு மல்லி இங்கே பூத்து கிடக்கு பாரு, இது குண்டு மல்லி. இது நல்லா காலையில் தான் விரியுது, நைட்டுலாம் விரிய மாட்டுக்கு. அப்படியே பறித்து சாமிக்கு வச்சுருது. அவ்வளோதான் இன்றைக்கி. இது வந்து பார்த்தாலே ஒரு சந்தோஷங்க. காலையில் இந்த செடியை வந்து பார்க்கும்போது அதில் ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாட்டு சாமந்தின்னு வாங்கி வச்சோம்ல, அதில் மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். அது சின்ன செடியாக இருக்கும்போதே மொட்டு வச்சிருது. இதெல்லாம் இன்னும் மொட்டு வரல. இதெல்லாம் நாட்டு சாமந்தி தான், தனியாக வாங்கி வச்சோம்ல. இது மொட்டு வந்துருக்கு பாருங்கள். இதில் மொட்டு வந்திருக்கு. இப்போ தான் எல்லாம் வளர ஆரம்பிக்குது. இது அப்படியே பச்சை பசேல்னு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்தெந்த செடியில் என்னென்ன தளிர் வந்திருக்கு, மொட்டு வந்திருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் வந்து மற்ற வேலையே பார்க்க ஆரம்பிப்பேன். டேபிள் ரோஸ் தான் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.